இறைவன் எங்கே இருக்காருன்னா, மேலே இருக்காருன்னா, எங்கே இருக்காருன்னா நமக்கு மேலே இல்லை, நம்மிடத்தில் மேலே இருக்கிறார். இறைவன் நமக்கு மேலே இல்லை, நம்மிடத்தில் மேலே இருக்கிறார். நமது தலையில் இருக்கிறார். நமது மூளை தான் நமது இறைவன். இறைவன் பொம்பளைங்களுக்கு அது இறைவி, இறைவள். ஆணுக்கு அது இறைவன், பெண்களுக்கு இறைவள் அப்படின்னு அதை சொல்லலாம். இறைவியார், இறைவர். மகிழ்ச்சி ஒரு மதிப்பாக சொல்லணும்னா ஆணிடத்தில் உள்ள அந்த இறைவர்னு சொல்லணும். இறைவன், இறைவர். பெண்களுக்கு இறைவி, இறைவியர் அப்படின்னு சொல்லலாம். அப்போது நமக்கு மேலே இறைவன் நமக்கு மேலே இல்லை, நம்மிடத்திலே மேலே இருக்கிறார். நமது உடலில் மேலே இருக்கிறார். நமது உடலின் மேற்பகுதியில் தலையில் இருக்கிறார். இறைவன் என்பது நமது மூளை தான். அதனால் மூளையோட செயல்பாடை நம்ம புரிஞ்சுக்கணும். மூளை எப்படி செயல்படுது அதை புரிஞ்சுக்கிற மூலமாக தான் நீங்கள் இறைவனின் செயல்பாடை புரிஞ்சிக்க முடியும். ஒரு இறைவனின் செயல்பாடு, கடவுளின் செயல்பாடு, அதை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். கடவுள், நமது மூளை தான் நமது கடவுள். அப்படிங்கும்போது நமது மூளையின் செயல்பாடை நீங்கள் புரிஞ்சிக்கும் போது கடவுளின் செயல்பாட்டை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. மூளை எப்படியெல்லாம் செயல்படுது, எப்படியெல்லாம் எந்தெந்த நேரத்தில் அதோட குணம் மாறும், எந்தெந்த உணவுகள் அதற்கு தேவை, அந்த மூளை சரியாக செயல்பட எந்தெந்த உணவுகளை சாப்பிடணும், எந்தெந்த உணவுகளை தவிர்க்கணும், எந்தெந்த உணவுகளை சாப்பிடவே கூடாது. ஒரு மாமிசம் சாப்பிட்டா அந்த மூளை எப்படி செயல்படும், ஒரு சமைத்த உணவுகளை உப்பு போட்டு சமைச்ச உணவு சாப்பிட்டா மூளை எப்படி செயல்படும், இப்படி எல்லாத்தையும் அந்த கடவுளோட, அந்த இறைவன் எனும் அந்த கடவுள் எனும் மூளையின் செயல்பாட்டை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் நீங்கள் கடவுளை புரிஞ்சிக்க முடியும். மூளையை பற்றி புரிஞ்சிக்காமல், மூளையின் செயல்பாடை புரிஞ்சிக்காமல் நீங்கள் கோயிலாவோ அல்லது எல்லா மதத்தினரும் அவங்கவுங்க வழிபாட்டு தலத்துக்கு போய் கடவுளை கும்பிட்டா உங்கள் மூளையை செயல்பாட்டை நீங்கள் எப்படி புரிஞ்சிக்க முடியும்? உங்கள் மூளையை நீங்கள் கொச்சப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். உங்ககிட்ட தான் இருக்குது. கடவுளுங்கிறது உங்ககிட்ட தான் இருக்குது. இறைவன்கிறது உங்ககிட்ட தான் இருக்குது. அப்படிங்கும்போது அதை புரிஞ்சிக்காமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கோயில் குளத்துக்கு போகிறீங்க. வெளியில் எங்கேயோ இருக்குது கடவுள் என்பது, வெளியே எங்கே இருக்குது. அப்படிங்கும்போது உங்கள்கிட்ட இருக்கிற அந்த கடவுளை நீங்கள் அவமதிக்கிறதா தானே பொருள்படும். நீங்கள் தூங்கினாலும் உங்கள் உடம்பை பார்த்துக்கிறது எது? உங்கள் இதயம் துடிக்குது அப்படின்னா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது எது? அதெல்லாம் கட்டுப்படுத்துகிறது எது? அந்த மூளை தான் கட்டுப்படுத்துது. மூளை தான் கட்டுப்படுத்துது. அப்படிங்கும்போது அந்த மூளை தான் உங்களுக்கு கடவுள். அதை விட்டுட்டு நீங்கள் வேறு ஏதோ கடவுள்னு சொல்லும்போது அது உங்களை அவமதிக்கிற மாதிரி. இப்போ உங்கள் வீட்டில் இப்போ உங்கள் அப்பா வேலை பார்க்குறாரு, அப்பா அம்மா வேலை செஞ்சு உங்களை காப்பாற்றுறாரு, பிள்ளைகளை காப்பாற்றுறாங்க. அந்த பிள்ளைகள் நாளைக்கு எங்களை காப்பாற்றினது எங்கள் அப்பா அம்மா இல்லை, வேறு யாரோ அப்படின்னு சொன்னால் அந்த அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய அவமரியாதை. அவங்க கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளை வளர்த்துருப்பாங்க, பாதுகாத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கடைசியில் நீங்கள் நாளைக்கு பெரிய ஆள் ஆகிட்டீங்க, எங்கள் அப்பா அம்மா உதவியெல்லாம் எனக்கு பெருசாக எனக்கு கிடையாது, அது வெளியில் எனக்கு கிடைச்ச உதவி. எங்கள் அப்பா அம்மா எனக்கு பெருசாக உதவி செய்யலை, அதை பற்றி நீங்கள் அவங்களுடைய உதவியை நீங்கள் பெருசாகவே பேசாமல் வேறு ஏதோ ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்கள் அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ கவலை இருக்கும். அதே மாதிரி தான் அது எவ்வளோ பெரிய அவமரியாதை, அது எவ்வளோ பெரிய துரோகம். அது மாதிரி தான் நீங்கள் உங்கள் மூளையின் செயல்பாட்டை, உங்கள் மூளை தான் உங்களுக்கு கடவுள், மூளை தான் இறைவன் எல்லாமே. அப்போது அதோட செயல்பாட்டை புரிஞ்சுக்குங்க. அதுதான் காரணம்னு நினச்சிக்கோங்க. நம்முடைய மூளை உங்களை உங்களின் தலைவர், உங்களுக்குள் இருக்கிற தலைவர், உங்களை வழிநடத்துகிறவர், உங்களை கட்டுப்படுத்துகிறவர். அவர் மீது நீங்கள் நம்பிக்கை வைங்க. பெண்களின் மூளை என்பது தலைவியார் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அதான் தலைன்னு சொல்கிறோம்ல, அதான் தலைன்னு சொல்கிறோம். தலைனா என்ன? தலைக்குள்ளே இருக்கிற அந்த மூளை தான் தலை. தலைவின்னு சொல்கிறோமா, தலைமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாருங்கள். தலைமைன்னா என்ன? தலைக்குள் இருக்கிற அந்த மூளையின் தன்மை, மூளையோட செயல்படுகிற அந்த தன்மை தான் தலைமை. அப்போ அதுதான் தலையாயது கடவுள், இறைவன். அதனால் அதை விட்டுட்டு வேறு எதையோ நீங்கள் கடவுள்னு சொல்லாதீங்க. அதோட செயல்பாடு, மூளையோட செயல்பாடு எப்படி, அது எப்போ அதோட செயல்பாடை கவனிங்க. அதுக்குன்னு ஒரு வேலை இருக்குது, உடம்பை பாதுகாக்கிறது. அதுக்கு தகுந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடுங்க. மூளை தனது வேலையை சிறப்பாக செய்வதற்கு, மூளை எனப்படுகிற அந்த கடவுள் தனது வேலையை சிறப்பாக செய்வதற்கு, தனது உடலை பாதுகாக்கிற அந்த வேலையை சிறப்பாக செய்வதற்கு நீங்கள் உதவியாக இருங்கள் அப்படின்னு அப்போ தான் நீங்கள் கடவுளை புரிஞ்சுக்கிறீங்க. கடவுளுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க, தொண்டு செய்கிறீங்கன்னு பேர். அப்படி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது இல்லை, நம்ம இடத்துல இல்லை, வேறு எங்கேயோ இருக்குது, கல்லையும் மண்ணையும் கடவுள்னு சொல்லிக்கிட்டு, பொம்மைகளை கடவுள்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் போகும்போது அந்த மூளைக்கு எவ்வளோ பெரிய அவமரியாதை.
எவ்வளோ பெரிய அவமாரி அதை இப்படி தான் சொல்லும். ச்சே, என்னடா இவன் இப்படி ஒரு முட்டா பயலாக இருக்கானே, இங்கே கடவுளை நம்மளை கடவுள்னு நினைக்க மாட்டேங்கிறான். உனக்காக நான் வந்து இரவும் பகலாக அவன் உடம்பை பாதுகாக்கணும், பார்த்து நடக்கிற, கண்ணை வச்சு பார்த்து உன்னை இப்போ ஒரு நல்ல வழி நடத்தி சென்றுக்கிட்டு இருக்கிற, என்னை பார்த்தா அவனுக்கு கடவுள்னு தோணலை, வெளியில் இருக்கிற கல் மண்ணும் தான் அவனுக்கு கடவுளாக தோணுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய செயல்களை பார்த்து அந்த மூளை வந்து ரொம்ப அவமானப்படும். ரொம்ப பெரிய தலைகுனிவு. இதை விட மிகப்பெரிய அவமானம் அந்த மூளைக்கு இருக்க முடியாது. அந்த மூளை எனப்படும் கடவுளுக்கு இருக்க முடியாது, இறைவனுக்கு இருக்க முடியாது. அதனால் மூளையின் செயல்பாட்டை புரிந்து கொள்ளுங்கள். அதுதான் கடவுளை புரிந்து கொள்கிற செயல்.